எதிர்பார்க்காத விஜயின் நிலைமை. ரஜினிகாந்த் சொன்ன வார்த்தை. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் கடைசியாக வெளியான படம் கூலி. படம் சரியாக போகவில்லை. படம் விமர்சன ரீதியாக தோல்வியை சந்தித்தது. இப்படி இருக்கையில் ரசிகர்கள் பலரும் ஜெயிலர் 2 படத்தின் மீது அதிக கவனம் செலுத்தி வருகிறார்கள். ஏற்கனவே வெளியான ஜெயிலர் படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. இப்படி இருக்கையில் ஜெயிலர் 2 படம் தமிழ் சினிமாவில் 1000 கோடி ரூபாயை வசூலை ஈட்டிய முதல் படம் என்ற சாதனையை படைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. ஷூட்டிங் பணிகளும் இறுதிக்கட்டத்தை தொட்டுவிட்டது. இப்படி இருக்கையில் இந்த படத்தின் எடிட்டிங் மற்றும் பின்னணி இசை கோர்ப்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. இப்படி இருக்கும் பொழுது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் விமான நிலையத்திற்கு வந்த பொழுது அவருடன் செல்பி எடுக்க ஆசைப்பட்ட ரசிகர் ஒருவரை பவுன்சர்கள் தள்ளிவிட்டனர். இது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கண்ணில் பட்டதுமே அந்த ரசிகரை அழைத்து தன்னுடன் செல்பி எடுத்துக் கொண்டார். இது தொடர்பான வீடியோக்கள் இணையதளத்தில் வேகமாக பரவி வருகிறது. இந்த வீடியோவை பார்த்த அவரது ரசிகர்கள் சிலர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பாராட்டி வருகிறார்கள். இந்த நிலையில் ஜனநாயகன் திரைப்படம் லீக்கான அதிர்ச்சியே அடங்காத நிலையில் ஜெயிலர் 2 படத்தின் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுக்கப்பட்ட வீடியோவும் லீக் ஆகியிருக்கிறது. அது குறித்து படக்குழு தரப்பில் எச்சரிக்கை விடுத்து அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையில் ஜெயிலர் 2 படப்பிடிப்பு தளத்தில் எடுக்கப்பட்ட வீடியோ ஒன்று சோசியல் மீடியாவில் பரவி வருகிறது. மேலும் இந்த வீடியோவை பகிர்பவர்கள் மீதும் அந்த சோசியல் மீடியா கணக்குகள் மீதும் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும். மீடியா நண்பர்களும் ரசிகர்களும் இந்த வீடியோவை ஷேர் செய்யாமல் இருக்க கேட்டுக்கொள்கின்றோம். இல்லை என்றால் உங்கள் சமூக வலைதள கணக்குகளும் முடக்கம் செய்யப்படும். அத்தகைய நடவடிக்கைகளுக்கு தயாரிப்பு நிறுவனம் பொறுப்பாகாது. உங்கள் புரிதலும் ஒத்துழைப்புக்கும் நன்றி என குறிப்பிடப்பட்டிருந்தது. ஏற்கனவே ஜனநாயகன் படம் வெளியான நிலையில் திரைத்துறையினர் பலரும் இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ளனர். மேலும் இது தொடர்பான கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என தயாரிப்பு நிறுவனம் தெரிவித்தது. பட காட்சிகளை யாரும் சமூக வலைதளங்களில் பகிர வேண்டாம் என படக்குழு கேட்டுக்கொண்டது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஜனநாயகன் படத்தின் சட்டவிரோத வெளியீட்டுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தனது எக்ஸல பக்கத்தில் பதிவு வெளியிட்டிருந்தார். அதில் ஜனநாயகன் திரைப்படம் இணையத்தில் யாராலோ வெளியிடப்பட்டிருப்பது அதிர்ச்சியும் வேதனையும் அளிக்கிறது. திரை அமைப்புகள் இதற்கு எதிராக குரல் எழுப்பி அரசு இதை செய்தவர்களை கண்டுபிடித்து கடுமையான தண்டனை அளிக்க வேண்டும். இது போன்ற குற்றம் இனியும் தொடரக்கூடாது என தெரிவித்தார். மேலும் விஜய் தரப்பிடமும் போனில் பேசி ஆறுதல் கூறியிருக்கிறார். இவ்வளவு கோடி பட்ஜெட் படத்திற்கு இப்படி நிலைமை ஏற்படும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை என பேசியிருப்பதாகவும் கூறப்படுகிறது.